இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே டொமஸ்டிக் ஆர்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக லொகேஷன் வைஸ்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். நீங்க டொமஸ்டிக் பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் வெப்சைட்ல எனபிள் பண்ணிருப்பீங்க பேமெண்ட் கேட்வே வச்சு. பட் இன்டர்நேஷனல் அதுல எனபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. அண்ட் அதே மீறி உங்களுக்கு மெயிலையும் அண்ட் வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தா வருவாங்க. ஸோ நீங்க அஃபிஷியலா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்டர்நேஷனலுக்கு டேரக்டா இப்போ டொமஸ்டிக் எப்படி வந்துட்டு பேமெண்ட் வாங்கி கரெக்டா வெப்சைட்ல ப்ராசஸ் ஆகுதோ அதே மாதிரி இன்டர்நேஷனலுக்கு பண்ண முடியும். அப்படி பண்ற மாதிரி இருந்தா மெயினா நீங்க 2 ஃபீச்சர்ஸ் அடிஷனல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 3 விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஃபீச்சர்ஸ் என்னன்னா கரன்சி ஸ்விட்சரும் காயின் ஸ்விட்சரும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த பேமெண்ட் கேட்வே அந்த பேமெண்ட் கேட்வே கான்டாக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் பேமெண்ட்டை எனபிள் பண்ணிக்கோங்க. எப்படி டொமஸ்டிக் பேமெண்ட் நீங்க ஆஃப்லைன் வழியா டொமஸ்டிக் பேமெண்ட் எப்படி நீங்க ப்ராசஸ் பண்றீங்களோ சேம் இன்டர்நேஷனல் இருக்கிறவங்களும் டேரக்டா உங்க வெப்சைட் வழியா பேமெண்ட் பண்ணி டேரக்டா ஆர்டர்லாம் நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தேங்க்ஸ் ஸோ மச்.